எல்லோருக்கும் வணக்கம். எழிலினுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா, முதல் படத்தை பண்ணி 25 வருஷம் கழித்து இப்போ 2வது படம் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்திருக்கும். நான் முதல் படம் பண்ணல, எழிலுக்கு 2வது படம் தான் பண்ணேன். அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம், ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம். அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு புது முக இயக்குனராக இருந்தவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பரும் கூட. ஸோ படங்கள் பண்ணோம் பண்ணலன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து, அதாவது 25 வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு, இப்போ தேசிங்க ராஜா 2க்கு நான் மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது பூவெல்லாம் முன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை எவ்வளோ தூரம் மக்கள் ரசித்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த 25 எழில்ன்றது, அதாவது ஒரு இயக்குனராக இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒரு படைப்பாளி இல்லையா? ஒரு படைப்பாளி. அப்போ அதுக்கு 25, 35 கணக்கு வராது. 85 வயசுக்கும் அவர் ஒரு ஹிட் படம் கொடுக்கணும். எந்த படைப்பாளியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியணும். ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் கிரியேஷன். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த 25 தாண்டி வந்திருக்கக்கூடிய, அதாவது 25 இயர்ஸ், இட்ஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் ஒரு லைஃப் டைம். அதை திரைப்படங்களில் இருந்து தான் நேசித்து தான் வளர்ந்த திரைப்படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்து, அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரும் பட்ஜெட்டில் எந்த படங்களும் பண்ணலை. அவர் பண்ணது எல்லாமே he has helped so many good producers come with good films, and he has given good films for the Tamil audience. தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இதில் நடித்த அனைவருக்கும், I think Vimal, I am doing a second picture for Vimal, and I wish all the technicians, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அந்த எழிலனோட 25 ஆண்டு விழாவும் தேசிங்க ராஜா பட 2 ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங்க ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங்க ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்டாகவே அதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எப்பவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஜாலியாக இருக்கும். அந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாரி எழிலண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது. அவர் ஒரு எப்படி இயக்குனரோட நடிகர்பாங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரோட இயக்குனர். அண்ணன் இன்னும் பல ஆண்டுகள் 25, 30, 40, 50ன்னு சொல்லி 50வது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேசிங்க ராஜா 2க்கும் எழிலண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே எழில பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கோன்னு அவசியம். அதனால் தனியாக அங்கே பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் சினிமாவுக்கு 25 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் கொஞ்ச நாள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா? அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி
கடலை புள்ளி 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 பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டு கோவம் வந்துருச்சு. யோ இல்லையா அது இசையே புள்ளி புள்ளின்னா புள்ளி வச்சு இல்லை சார் நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம் அது. சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்னைக்கு காலையில் வேகமாக அந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டார். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும். நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டாக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் துள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிக ராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எழில் சாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 2 பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். எழில் சாருக்கு முன்னாடி எழில் சாருடைய 25 வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார். பிகாஸ் எழில் சார் டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எழில் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன், ஒரு படத்தை வந்து 10 தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்வார், அவ்வளோ இயல்பாக சொல்வார். ஒவ்வொரு ஷாட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார், என்ன எமோஷன்னு சொல்லுவார். ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார். ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் லாரி வந்து சார், ஒரு லாரி சார், என்ன சார், இல்லை ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த லாரியிலேருந்து ஒருத்தன் இறங்க ஏசி ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார், அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார், அந்த சீன் உள்ளே போயிடுவார். அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான். எழில் 25ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிங்க ராஜா 25வது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது. அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் வந்து நல்லா பழகுவதற்கு இனிமையானவர். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் அவர். ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேலே துள்ளாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை, எடிட்டர் தான் இருந்தார். எடிட்டரை கூப்பிட்டு சொன்னேன், அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நானே வர வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன்.
சொன்ன உடனே அடுத்த நாள் எழில் என் வீட்டுக்கே வந்துட்டார். வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து என் பையன் குழந்தையாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான். ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன். சௌத்ரி சார்ட்டையும் சொன்னேன், சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்கள், நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தாரு. அதில் என்ன பெரிய பியூட்டினா, காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன், இந்த சரவணம் இருக்க பயமீன், இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50 பார்க்கணும், 50 வரும்போது நம்மெல்லாம் இருப்போமோ என்னமோ தெரியல. ஆனாலும் அப்போ எழில் 50ன்னு வரணும், 50ன்னு வரும்போது எழில் 50 வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள், இப்போ 14 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஒரு 50 படம் பண்ணியிருக்கணும். எழில் அவருடைய 25வது வருடம். அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா 2 சேர்ந்து நடந்துட்டுருக்கு. எழில் அவர்களை முதல் திரைக்கு கொண்டு இந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் நிறைய பேர்த்த இந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து, அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக வந்து நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு. அடுத்தபடியாக இப்போ இவ்வளோ சிறப்பாக இந்த 25வது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, அதுதான் உண்மை. என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான். அவர் படங்கள் அதுதான் எனக்கு வந்து மிஸ் பண்ணாமல் படங்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன். அவர் வந்து படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர், அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது. என்னென்னா புறப்பட்டேன், முதல்ல இன்றைக்கி வெளியூர் இருக்கிறதா இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையில் கேட்டேன், இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன். புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மாணிக்க வந்தார். வந்தோடனே புறப்படுறீங்களா? ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னேன். கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு இடம் சொன்னார். இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை தெளிவாக வேற ஒரு இடத்த சொன்னார். அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்க. இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டார் சார், நான் கையிலேயே வச்சிட்ருக்கேன், 4th ஃப்ளோரு அப்படின்னாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு அவரை திட்டிகிட்டு இருக்காரு, இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக. அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும். இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எழில் சார் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். எழில் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். மிகச்சிறந்த மனிதர். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் 4 பேர் அப்படின்னு கிடையாது, ஒரு 10 இயக்குநர்களுக்கு மேலே எழில் சார்ட்டேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களானது எழில் சார்ட்டை தான். நம்ம பாரதிராஜா சார் பட்டறையிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்கியராஜ் சார் அசிஸ்டன்ஸு, அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இந்த வரிசையில் எழில் சார்ட்டேருந்து நிறைய உதவி இயக்குநர்கள் டைரக்ட் ஆகியிருக்காங்க. கருப்பள்ளப்பன் சார், நிறைய பேர் டைரக்ட் ஆகியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, எழில் சார் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் அவர் கற்றுக் கொடுக்குறதில்ல, அவர் கூட இருந்தாவே நம்ம கற்றுக்கலாம். அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்,
ஏன்னா வந்து ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார். யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப அன்பாக பேசி அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு நாள் தீபாவளி படத்துல எல்லாம் ஷூட்டிங்கில் வந்து பெரிய செட்டு போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டில் ஒரு 300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, பவனம், ரவி சார் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருந்துகிட்டு இருக்கும்போது யூனிட் 20 காலையில் ஒரு 7:38 வரைக்கும் வரல. எங்கன்னு விசாரிக்கும்போது யூனிட் 20 பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சார்ட்டு எப்படி போய் சொல்ல போகிறான்ட்டு மேனேஜரை பயந்துகிட்டே வந்து சொல்கிறாங்க, சார் இப்படி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே வாங்க ரூமுக்கு போய் அந்த சீனை பேசுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக, பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும், போய் பஞ்சர் ஒட்டிட்டா வர முடியும், பஞ்சர் ஒட்டிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த டயத்தை கூட வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து எல்லாருக்கும் செலுத்தாமல் அந்த சீனை அந்த மிட்வீன் கேப்பில் எவ்வளோ மெருகேற்றணுமோ அப்படி தான் வந்து எழில் சார் வந்து சீனை ஒர்க் பண்ணார். ஸோ அவரோடு ஒர்க் பண்ண அந்த ஒரு திரைப்படம் தான் வந்து எனக்கு வந்து வெண்ணிலா கபடி குழுங்கிற அந்த வாய்ப்பை கிடச்சிச்சு. இன்றைக்கி சூரிங்கிற ஒரு நடிகன் இன்னைக்கு ஒரு கதாநாயகனாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் எழில் சார் தான். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எழில் என்றைக்குமே அவர் எழில், எழுச்சி. பல தயாரிப்பாளர்கள் அவரை நம்பியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களை வாழ வைத்த ஒரு எழில். தன்னிடத்திலே உதவியாளராக வந்த இயக்குனர்களை உருவாக்கி வளர்த்த எழில். அவருக்கு வேறு படங்களையும் சொல்லி அந்த படத்திலே நீ இயக்குனராக என சிபாரிசு செய்த எழில். நான் 20 வருடத்திற்கு முன்னாலே எழிலை பார்த்தேன். அந்த எழில் அவரிடத்தில் ஒரு இம்மியும் குறையவில்லை. பல கதாநாயகர்களை உருவாக்கியிருக்கிறார். அதில் துள்ளாத மனம் துள்ளும் விஜய்க்கு ஒரு மாற்றத்தை தந்த படம். நான் அவருடைய மரங்கொத்தி பறவை அந்த படத்து அறிமுக கூட்டத்தில் பேசினேன். சிவகார்த்திகேயன் எழிலின் கண்டுபிடிப்பு. ஆகவே பல பேரை இந்த சினிமா உலகத்துக்கு வளர வைத்தவர், வாழ வைத்தவர். குறிப்பாக தயாரிப்பாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் என்றும் எழிலோடு இருப்பார். அவருடைய இதயம் என்றும் அழகானது, அருமையானது, ஆனந்தமானது. எழில் இன்று போல் அன்று போல் இன்று போல் என்றும் வாழ்க. தயாரிப்பாளரை நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா புன்னாடா. Firstly, very big congratulations to our beloved Errol sir for his remarkable 25 years in the industry. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல்கமிங், ஸோ ஹார்ட்ஃபுல். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என் மேனேஜர் சொன்னும்போது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போது தேசிங்க ராஜா 2 தெரியாது. ஒரு காமெடி படம் சொன்னார். காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. ஸோ நான் சொன்னேன் ஓகே ஸ்டோரி கேட்கலாமான்னு. அதுக்கப்புறம் ஐ மெட் எரில் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ இட் இஸ் தேசிங்க ராஜா 2. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ஸோ ஹாப்பி. ஏன்னா தேசிங்க ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன் அண்ட் சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன். அண்ட் பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஸோ மெனி பீப்புள், மை இன்பாக்ஸ், மை இன்ஸ்டாகிராம் was filled with messages and DMs. எவ்வளோ பாசிட்டிவ் டாக், எவ்வளோ பாசிட்டிவ் மெசேஜஸ். எனக்கு ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சது ஹவு மச் பீப்புள் லவ் எரில் சார் அண்ட் ஹிஸ் மூவிஸ். அண்ட் ஐ எம் வெரி வெரி லக்கி, வெரி ப்ரிவிலேஜ்ட் டு பி ஒர்க்கிங் வித் சச் அ வண்டர்ஃபுல் experienced and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity. And congratulations to the whole team of Desinga Raja 2. I think we are going to bring an amazing film in front of all of you. And thank you so much. Thank you, Pujita. And Harshita. Over to Harshita.
Yes, இங்குள்ள எல்லாருக்கும் வணக்கம். So, firstly, LL sir, congratulations on reaching the 25-year mark in the industry. Also, இது என்னோட முதல் film and நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எதுக்குன்னா, I'm part of LL sir film in a very significant role, and I have heard a lot of sir's work and also his very attitude towards actors and everything. So our எப்பவும், you know, he's never like this பெரிய director. He's been very very sweet, and also producer sir Ravi sir பத்தி கண்டிப்பா பேசணும். எதுக்குன்னா, he's like a father figure to me, and he's been very very supportive, and also I must definitely thank these two people for this wonderful launch. Idha vida better launch I cannot expect or ask. So be it Jana, Bala sir, Vimal sir, ellarum, they've been very very supportive and nice to me. So ellarkum nandri. Thank you. Thank you, Harshita. And over to Juhi. Hi all. Ellarkum vanakkam. This is my first Tamil movie. Thank you so much, sir, for giving me this opportunity. I'm so happy and excited to work with. Thank you. எழில் சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்தில் எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமாக பாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எழில் சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம். எல்லாரையும் வெள்ளை நிறமாக படைச்சாராம். மறுநாள் அவர் என்ன பண்ணாராம், சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன்கள்லாம் வந்துச்சான், அதுங்களுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாராம். ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். மூணாவதா பறவைகள் வந்துச்சான், பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துகிட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடல, உறவுகளை பிரிஞ்சு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சான். வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பால எல்லா பெயிண்ட்டும் காலி ஆயிடுச்சான். ஒரே ஒரு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் டப்பால இருந்து ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளிச்சு விடும் போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளிகளுக்கே ராஜாவா நினைச்சான். அந்த மாதிரிதான் எங்க எழில் சாரும் 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும், எல்லாரும் ரசிக்கிற வகையில இப்ப வரைக்கும் சினிமா துறையில நிலைச்சி இருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணம் தான் காரணம். அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார், உங்கள் கலை பயணம் தொடரணும். மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங்கில் நடக்கிற எந்த விழாக்கள்லையும் நான் கலந்துக்கிறது கிடையாது. எக்ஸப்ட் இப்போ சமீபத்தில் நடந்த கலைஞர் 100, அதில் கூட 7:45 போயிட்டேன் நான். காரணம் கலந்துக்க கூடாது அப்படின்றதில்ல, கலந்துக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு 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 பிரின்சிபலான லைஃப்பை கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். 7:30 மணிக்கு டின்னர் முடிச்சிடுறது, ஒரு 1 மணி நேரம் இந்த பழைய படங்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் 9 மணிக்கு படுத்துறது, 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டேன் நான். இதில் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட ஒரு 3 நாள் 4 நாள் வந்து அது இடிக்கும். அதனால் நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கிறணும். ஆனால் இந்த எழில் அவர்கள் கூப்பிட்டப்போ என்னால் மறுக்க முடியல.
அது மாத்திரம் இல்லை, எப்படியாவது அதில் கலந்துக்கிறோன்னு நினச்சி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். அது 6 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஓடியாரேன். எழிலை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் அவர் கூட பழகியிருக்கேன். அந்த படம் அவர் பண்ணின அந்த காலகட்டத்தில் அவரோட நான் பழகியிருக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி வெற்றியிலும் சரி, கொஞ்சம் தோல்விப்பட்ட காலங்களிலும் சரி, மறுபடியும் வெற்றி கொடுத்த காலங்களிலும் சரி, ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல இதயமுள்ள ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கரு கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அந்த கரு நல்லா இருக்கணும். அதை யார் நடித்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும். யார் நடித்தாலும் அதான் நான் சொல்றேன். நான் அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம். அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன். ஒரு 10 படம் இருக்குது. இப்படி மைல் ஸ்டோன் கொடுத்தவங்க இங்கே 2 பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிர. பேரரசு அவர்கள், எழில் அவர்கள். முதல்ல அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேலே வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குனர்கள். அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை இந்த கதை. அடுத்து அப்போல்லாம் நான் நல்ல ஞாபகம் இருக்கு, சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, யோன்னு தான் அவர் கூட, நான் ஒரு பையன் அனுப்புகிறேன் கதை கேளியா அப்படின்னார். சாலி கிராமத்து வீடு. அவர் அந்த கதை சொன்னார். உடனே நான் அவர் போய் சேர்ந்திருப்பாரோ இல்லையே தெரியல சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு. நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், எப்போ வேணும் சார் டேட்டு அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எப்போ வேணும்னு கேட்டேன். அப்படி அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் அந்த முழு கதையை கேட்டேன். அப்போல்லாம் நான் விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்னென்னமோ 1008 கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி. நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவா கேட்கறதில்ல. ஒரு சாதாரண பப்ளிக், படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் அந்த கதையை கேட்பேன் நான். அப்படி ஒரு பப்ளிக்காக 1-2 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேட்பேன். ஜால்ரா அடிக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன அழகுன்னா, இந்த கதை ஜெயிக்கணும், நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் எல்லாத்துட்டையும், கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டு அனுப்புவேன். அதுக்கு சால்வ் பண்ணுறது அவங்க இஷ்டம், அதை ஏற்றுக்கிறது அவங்க இஷ்டம். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம். அப்படி அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமே படத்தில் இல்லையே, அப்போ அதை உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் அவர் திரையுலகத்தில் இருந்துகிட்டு இருக்கார் பாருங்க.
அதுக்கு ஒரே ஒரு காரணமாக நான் நினைக்கிறது, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். இறைவன் சொன்னதா சொல்லியிருக்கார். அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது பைபிள் வார்த்தை. நான் அதை பார்த்து தான், ஏன்னா எங்கள் அம்மாவை நான் 23 வருஷம் கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறேன், எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. எழில் சார், தாயை நம்ம எங்கே நம்ம உயர்த்துறோமோ கடவுள் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்தது, இன்றைய இளைஞர்களுக்காக அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச கடவுள், நமக்கு தெரிஞ்ச கடவுள், அந்த கடவுளை நம்ம எவ்வளவு போற்றினாலும் தகும் சார். அது எந்த தாயா இருந்தாலும் சரி. எனக்கு அதனாலதான் அப்படி ஒரு திரைக்கதை, தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம மேடையில் வந்து எதையாவது சொல்லிடுவேன். இப்ப திரைக்கதைக்கெல்லாம் யாரும் மரியாதை கொடுக்கறது இல்லை. ஒரு ஹீரோ கிடைச்சா போதும், எப்படினாலும் படம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை, ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை. அந்த ஹீரோவுக்காக படம் கூடி எடுத்து. ஸோ நம்ம பெரிய டைரக்டர், தப்பாக எடுத்துக்காதீங்க, மனசில் இருக்கிறது சொல்கிறேன். அதே படங்கள் இன்னும் ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணால் இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார், சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட இருந்து தான் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னேன். சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார், இவ்வளோக்கு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார். இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்ணுறதுலாம் அப்படி சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ்க்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்குது, 5 நாள் டைம் இருக்குது. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்தில். அதுக்கு சொல்ல வந்தேன் நான். அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். இங்க வந்திருக்காரா? துப்பாக்கி டைரக்டர். கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். ஆனால் கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கேள்வி கேட்டேன். சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். கேட்டேன் சார் அப்படின்னு. இந்த படமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு, பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட. பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார். செகண்ட் ஹாஃபில் அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர், அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஓஹோ, இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு
எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய பக்குவம் அது, அவருடைய பக்குவம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை போல வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நம்பிக்கையில் நான் சொல்றேன். ஒரு அப்பன் ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் ஒரு கண்டென்ட்டோட வாங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் வந்தார், திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார், டைரக்டர் ஒருத்தர். இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம். இப்போது ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும். அந்த காலத்தில் ஒரு 10 தலையை வெற்றவன வில்லன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. இதை நம்ம கொண்டாடுறோம். இது எப்படி சினிமான்னு ஏற்றுக்கிறோம்? நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்ற? நீயும் கத்தி எடுத்துட்டு 10 பேரை விட்டுன்னா, ஏன்னா இன்னைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா, ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க, ஹீரோ ஃபாலோ பண்றாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் காலை தொட்டு கொண்டு கேட்டுக்கிறேன், நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்க. ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கட்டும். 2.5 மணி நேரம் படம் பண்ணுறோம், 3 மணி நேரம் படம் பண்ணுறீங்க, 3 நிமிஷம் நல்ல விஷயத்த சொல்லுங்க தயவு பண்ணி ப்ளீஸ். இது வேற எந்த எண்ணத்திலையும் சொல்லலை. ஏன்னா எழிலை பற்றி சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வின்னு அந்த கேள்விக்கு படத்தில் பதில் சொன்னார், துல்லாத மனம் துள்ளும்ல. அந்த பக்குவம் தான் வெள்ளி விழா கொண்டாடுற அந்த படம். அப்போ என்ன விஜய் பெரிய சூப்பர் ஸ்டாரா? இல்லையே, அந்த கதை அவர் தூக்குச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமானாங்க. நான் உண்மைகளை ஒத்துக்கிறதுல எந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன். நான் அப்படி ஒவ்வொரு இயக்குனர்களாக நல்ல திரைக்கதை, அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது செல்வர் ஜுபிலி ஓடி இருக்கும். அடிச்சு சொல்லுவேன் நான். இதை மீடியாவை எப்படி எழுதினாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்க அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அப்படி ஒன்று எழுதினா தானே வியூஸ் கிடைக்கும். அதாவது கதை தான் நம்மளை வரும்னு சொல்கிறேன். இயக்குனர்கள் தான் ஒரு களிமண்ணை கூட ஒரு அழகான சிலையாக மாற்றக்கூடிய சக்தி இயக்குனர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். அந்த இயக்குனர்களையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன், அதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன். உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும்போது உருவாக்குற கடமை உங்ககிட்ட இருக்குது. அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில். எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடித்து பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது ட்ரிங்க்ஸு, தண்ணின்னா வேறு தண்ணி. மதம் அருந்தி பார்த்துருக்கிறீங்களா ஒரு படத்துலையாவது? ஏன் அதை பண்ணலை? அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு கோடான கோடி தமிழர்கள் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள், நீங்கள் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறீங்க, நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க. தயவு செய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள, மக்களின் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும். எங்கேயோ போயிட்டேன், சாரி. எழில் அவர்கள் இந்த படமும் ஒரு துல்லாத மொழி, ஏன்னா இடையில் நிறையா அவர் ஹியூமருக்கு வந்தார். ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு அது ஹியூமராக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அது ஆக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணால் அந்த படம் ஜெயிக்கும். காமெடி தான் ஜெயிக்கும், சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது.
நீ அந்த 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் அங்கேயும் இங்கேயும் திரும்ப விடாமல் நீ ஸ்க்ரீன் பிளே இருந்ததுனால் இன்னைக்கு எத்தனை படங்கள் சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி அதில் என்ன பெரிய ஸ்டார் இருந்தாங்களா? அதனால் திரைக்கதை தான். இன்னைக்கு எதை நம்பி ஒரு படம் எடுக்கிறாரு? ஒரு பெரிய ஸ்டார் இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் விமல் அவர்கள். அது சொல்ல மறந்துட்டேன். விமல் அவர்கள் வந்து ஆரம்ப கால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். இடையில அது சினிமா அப்படி தான் மேலே மேலே கீழே. சமீபத்தில் ஓடிடியில் ஒரு படம் பார்த்தேன், விலங்கு வெப் சீரிஸ் பார்த்தேன். என்னடா இவ்வளோ பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சிருக்கேன், எப்படா அந்த நடிகனை விட்டாங்க அவங்க? இவ்வளவு இயற்கையா, இவ்வளவு சாதாரணமா ஒரு கதையை எழுத்துட்டு போறாரு. இவ்வளோ பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு நல்ல நடிகனை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கும் சரி, அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், தயாரிப்பாளர், அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பற்றி பேசணும். கண்டிப்பாக ஆர்பி சௌத்ரி சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இந்த தருணத்தில் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பர் குட் ஃபிலிம், நீங்கள் கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம். ஸோ சில வார்த்தைகள் ஆர்பி சௌத்ரி சார் பற்றி. இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த டைமில் வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்குறதோ, கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து 100% கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார். ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு எனக்கு சொன்னிச்சு. ஒரே ஒரு விஷயம், சார் ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். போய் கதை சொன்னேன், 100% ஓகே ஆச்சு. எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர். சார், இப்போ துள்ளாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது. அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும் போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ துள்ளாத மனமும் துள்ளும் டு லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி. உங்களோட 25 இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ திரும்ப எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் துள்ளாத மனம் துள்ளும் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்குது. ஓகே சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார், பூவெல்லாம் உன்வாசம். இப்போவும் சரி, அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், பூவெல்லாம் உன்வாசம் பற்றி சில ரீகால், உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். அப்போ நான் பூவெல்லாம் உன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய மியூசிக் எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார். 2 வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொன்னார். நான் செட்டு தான் போட்டேன், எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு பிரபாகர் ஆர்ட் டைரக்டர் தான் போட்டார். வில்சன் வந்திருந்தான், அவர் தான் கேமராமேன். இந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு. அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ற கூட எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது இப்போ கூட எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம் அது. சார், விஜய் சாரை சமீபமாக பார்த்தீங்களா நீங்கள்? அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டீங்க, நான் எழுதி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார். போய் உட்காந்து பேசுகிறேன், இதை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார். எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்கார் சிங்கப்பூரில், இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார். தேங்க்யூ விஜய் சார். உங்களோட